நோ அந்த படம் என்ன ஒரு கான்செப்ட்டு அதை லைஃப்பில் மறக்க முடியுமா? லவ்வுக்காக அவரே பைத்தியக்கார மாதிரி சுற்றினார். அதுக்கப்புறம் தெளிஞ்சு ஸ்னேகா கூட சேர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப தெளிவாக அந்த ஸ்னேகா அவங்கள கைட் பண்ணி ஒரு பழைய லைஃப்லாம் தூக்கி போட்டு புது லைஃப்குள்ளே வந்தாங்க. நிறையா பசங்க அந்த மாதிரி மாறணும். தேவையில்லா ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா பின்னாடியே வாழ்க்கையை தொலைச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முட்டாள மக்களை திருத்துன ஒரு படம். உண்மையிலே டைரக்டர் சார்லாம் என்னை பார்க்க வாய்ப்பு இல்லை. நான் பார்த்துருந்தேன் வச்சுக்கலாம், அவர் காலையில் விழுந்திருப்பேன். நல்ல ஒரு சிறந்த ஒரு படம் அது. அந்த ஃபைனலாக சேரன் அண்ட் ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடிச்சு. ஆஃபீஸில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையிலேயே எல்லாருக்குமே இருந்தது தான். அவங்க மூலயமா நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போயிருப்போம், ஒரு டிசேபிள் பீப்புளை பார்த்துருப்போம். அது எல்லாமே ஆஃபீஸில் தான் தெரிஞ்சு அங்கே நம்மளால் கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம அங்கே அந்த பாட்டை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஒருத்தர் வந்து எப்படி அந்த அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள மூவ் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப லவ் ஃபெயிலியரு, அது அவங்கள ஏமாற்றிட்டோன்ற மாதிரிலாம் இல்லாமல் அந்த டைமில் வரது அது லவ்வே கிடையாது. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க மேலே இருக்க ஒரு பாசம் அன்பு, அதுதான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். நான் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதில் வர்ற அந்த ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு வந்து இன்னும் மனசில் நல்லா இருக்குது. அவர் வந்து ஊராக போய் காதல் பண்ணிட்டே இருப்பார். பள்ளி பருவத்தில் ஒரு காதல் வரும், அப்புறம் கல்லூரி பருவத்தில் ஒரு காதல் வரும். இப்படி காதல் ஒரு ஊருக்காக போயிட்டு இந்த இன்விடேஷன் கொடுத்து ட்ராவல் பண்ணி ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த படம். நல்ல படம், ரொம்ப நல்ல படம். ரொம்ப வெளியில் வரும்போது ரொம்ப ப்ளசன்டபுளாக வெளில வந்த மாதிரி இருந்தது. அப்படியா? மனசுக்குள்ளே இதாகும். இல்லை, சாங்ஸ் மட்டும் தெரியும். மூவி ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கப்புள்ஸ்லாம் லவ்வை ஜஸ்ட்டு ஒரு லவ்வாக பார்க்கலனா, ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டு, கிவ் அண்ட் டேக் பாலிசி, வாட் எவர் இட் இஸ். உனக்கு ஏதோ நான் தரேன், எனக்கு ஏதோ நீ தரேன், எடுத்துக்கோ. இவங்களுக்கு செலவு பண்ண ஒரு ஆள் வேணும், அவங்களுக்கு என்ஜாய் பண்ண ஒரு ஆள் வேணும். இட்ஸ் ட்ரூ, உண்மை. நான் யாரையும் காயப்படல, எல்லாரையும் நான் குறைச்சல் வர மாட்டேன். வாழ்க்கையில் முன்னேறணும், காதல் மட்டுமே கிடையாது. இதில் வந்து சேரன் பார்த்திங்கன்னா காதல் தோல்வியால் ரொம்ப அப்செட் ஆகி வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு இருப்பார். அவங்க பேரண்ட்ஸுக்கும் உபயோகம் இல்லாமல் தனக்கும் உபயோகம் இல்லாமல் இருப்பார். ஆனால் அந்த ஸ்னேகாங்கிற ஒரு கேரக்டர் என்டர் ஆகி அந்த டோட்டல் கேரக்டரே மாறிடும். இந்த மாதிரி நிறைய பசங்க இன்றைக்கி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சூசைட்லாம் பண்ணிப்பாங்க. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் கிடைக்கல, லவ் ஃபெயிலியரால். இப்போ யாரும் அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லைன்னா கூட இன்னும் அந்த அதாவது வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுமோ அந்த கோலை ரீச் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. இந்த லவ் ஃபெயிலியர்ஸ், அப்புறம் பாய் ஃப்ரெண்டு, பெஸ்டின், இன்னைக்கு ஸோ மெனி டேர்ம்ஸ் தேர் காலிங் இட். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் தேர் லைஃப். இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பொண்ணை விரும்பினேன், ஓகேவா? அந்த பொண்ணை என்னை மதிக்கலை, பட் இருந்தாலும் பிடிச்சிருச்சு, விரும்பினேன். பட்டு நானும் கொஞ்சம் நல்ல டிஸ்டர்ப்லாம் ஆனேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் லவ்லாம் ஒரு லைஃபாக, நம்மளுக்கு லைஃப்னு வேறு விஷயம், லவ்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அழகாக என் லைஃப்பை ட்ராவல் பண்ணேன். உண்மையாக நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த நிஜமாகவே அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்தாரு. சேரனோட ஃபேஸே நல்லா சேஞ்ச் ஆச்சு அந்த டைமில். ஓகே, ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் டீச்சர்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ எனக்கு அந்த படத்தில் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ ஹீஸ் இன் யூஎஸ், இப்போது ஹீஸ் ஒர்க்கிங் தேர். அது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிளில் எனக்கு அந்த படம், ஒரு ஏஜ்க்கு அப்புறம் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஆட்டோகிராஃப்னாலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தான். சேரன் சாருக்கும் ஸ்னேகா மேம்க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே தே வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அவங்களுடைய க்ரோத்துக்காக இருக்கட்டும், அவங்களுடைய டவுன்ஸில் எப்படி ஹெல்ப் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் என்னுடைய ஒவ்வொரு டவுனுக்குமே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் போதும் இப்போ வரைக்குமே என் கூட அவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன். அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே நம்ம இப்போ நார்மலாக இப்போ போய் பார்த்தா கூட நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு இதில் ரிலேட்டடாகவே இருக்கும். எல்லாருக்குமே அந்த தாட் வரும். அந்த படம் பார்க்கும்போதே பழைய நினைவுகள் அப்படியே வரும். ஸோ பாருங்கள், அதை பார்க்கும்போது தான் நமக்கு ரீகால் பண்ணுறது, பழைய லைஃப்பை ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப நீடான இருக்கும். இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் டைமில் நம்ம அதெல்லாம் ரீகால் பண்ணுறதே கிடையாது. ஸோ அது ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம்.